கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் vlog. இன்னைக்கு நம்ம வந்து குன்னூர் போக போகிறோம். ஸோ குன்னூருக்கு நம்ம கூடலூர்லேருந்து ஊட்டி நெக்ஸ்ட்டு குன்னூர் இதுதான் நம்மளோட ரூட்டு. இப்போ நம்ம வந்து ஊட்டி போய்கிட்டு இருக்கோம். கூடலூர்லேருந்து ஊட்டி போகும்போது நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கத்து ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட் தான். இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து ஃபோட்டோவில் எடுப்பாங்க. நமக்கு வந்து இது நம்ம ஊர் தானே, அதனால நம்ம பார்த்து பார்த்து அதுக்கு அடாப்ட் ஆகிடும். இதுதான் நீடில் ராக். நீடில் ராக் பார்க்கணுன்றவங்களாம் இங்கே தான் வரணும். இங்கே டிக்கெட் எடுப்பாங்க. எடுத்துட்டு நம்ம உள்ள கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும். போனால் நம்ம வந்து ஒரு டாப்ல ரீச் ஆகிடலாம். அங்கேருந்து நமக்கு நல்ல வியூ கிடைக்கும். ஸோ இந்த ரோட் சைட்ல இருந்து தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதை அவங்களுக்கு பார்த்துருக்கோம். இல்லை தெரியாது, நம்ம கீழே அந்த மலை மேலே ஏறி போனாதான் தெரியும். அங்கேருந்து பார்த்தா நல்ல ஒரு வியூ இருக்கும். இப்போ நம்ம ஊட்டிக்கு கூடலூர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் இந்த நீடில் ராக். இதுக்கப்புறம் நமக்கு நடுவட்டம் தானே. இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படி இந்த ஃபாரஸ்ட் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் நடுவட்டம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரைனியாக தான் இருக்கு. நைட் எப்படி குளிர் இருக்கும்னு தெரியாது. உண்டு அதான் தவளமலை. நீலகிரினாலே ஹில் ஸ்டேஷன் தான். அதோ கீழே தெரியுது வந்து அதுதான் கூடலூர். நம்ம போற வழியில இருந்து கீழே பார்க்கும்போது நம்ம கூடலூரை வந்து அப்படியே பார்க்கலாம். இதை நான் கீழே சொன்னேன் உங்ககிட்ட, அங்கேருந்து நீடில் ராக் போகலான்னு. இதுதான் அந்த பாயிண்ட். എന്റെ ഭംഗിയില്ലേ കാണാന്. വാവ്, இதுதான் கைஸ் നീലഗിരിയുടെ ബ്യൂട്ടി. ജയിലോ? ബ്രിട്ടീഷുകാരെ കാലത്ത് ഇതിന്റെ ഉള്ളിൽ ടാന്റിന്റെ ഉള്ളിലോ ജയിലോ ഇതാണ്. ഇതിന്റെ ഉള്ളിൽ ഇപ്പൊ കാണാൻ പറ്റില്ല. கூடலூர் முடிஞ்சு நம்ம அப்படியே இந்த பைன் ஃபாரஸ்ட் எல்லாம் தாண்டி பைன் ஃபாரஸ்ட் கிடையாது, நம்ம யூகாலிப்டஸ் இந்த இது இருக்குல்ல அதை தாண்டி வந்து டாப் ஸ்டேஷன் வந்ததா. நெக்ஸ்ட் நம்ம ரீச் ஆகுற ஒரு சின்ன டவுன் தான் இந்த நடுவட்டம். பாருங்க எவ்வளவு பனியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க. அவ்வளவு குளிர். இந்த வழி தான் தவளமலை போற வழியா? ஆனா நான் போனது இல்லையே. டாக் தள்ளி போ. ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് എങ്ങനെയാണ്? ഓ ഏതാ മിസ്റ്റ് നോക്കിയൊക്കെ. സൂപ്പർ അല്ലേ? സൂപ്പർ മിസ്റ്റ് ആണ്, സൂപ്പർ മിസ്റ്റ്. അതാണ് നടുവട്ടം. ഇതാണ് നടുവട്ടം ബസ് സ്റ്റാൻഡ്. നല്ല ബജ്ജി ഇട്ടു ഇവിടെ. ബജ്ജിയോ? ബജ്ജിയും ചായ. നമ്മൾ തിരിച്ചു വരുമ്പോ ഫോറസ്റ്റ് ഏരിയ ചിന്ന ചിന്ന ലാൻഡ് സ്ലൈഡ്. വാവ്, ആ മഞ്ഞ് പോണോക്കി മേലെ. ஸ்கூல் குட்டிகளுக்கு போனாங்க. நீலகிரியில இருக்கிற எல்லாருமே இருந்து ஸ்கூல் போகும்போது ஸ்வெட்டர் தொப்பி எல்லாம் போட்டு தான் போவோம். ஈவன் நான் கூட அப்படிதான் போனேன். எனக்கு குழுகுழுன்னு இருக்கும். கிளாஸ்ல போயிட்டு ஸ்வெட்டர் தொப்பி எல்லாம் இல்லாம உட்கார முடியாது. ரிசார்ட் அது കൂട്ടി കിടക്കാണ്. അനധികൃതമായിട്ട് കൊടിയറിയിച്ച് റിസോർട്ട് ഉണ്ടാക്കിക്കാണ്. ഓരൊക്കെ പെട്ടിക്കൂട് കണ്ടെയ്നർ കഫേ കണ്ടെയ്നർ പോലെ വീടുകളെ സീലടിച്ചു. ടെന്റ് അടിക്കാനുള്ള ക്യാമ്പ് പോലെ അതിന്റെ അനധികൃതമായിട്ട് ഉണ്ടാക്കിയാണ്ട് അങ്ങനെ സീലടിച്ചു. വീടൊക്കെ ബംഗ്ലാണോ? ബംഗ്ലാ.
ഇത് ക്യാരറ്റിലോട്ട് എടുക്കുന്നു വണ്ടിയില്. ഇവിടുന്ന് എടുത്ത് എത്ര നാട്ടിക്ക് പോകൂലത്. ഈ സൈഡ് ഭംഗിയുണ്ട്. അപ്പൊ നമ്മൾ ഇന്ദിരാനഗറിലെത്തി. ഇതൊക്കെ ചെറിയ ചെറിയ ഗ്രാമം ആണ്. தேயிலத்தோட்டம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். பார்த்துட்டே இருந்தேன். ஆனா என்ன மழை சீசன்ல வந்தோம்னா அதுக்குள்ளாடி போய் நம்ம வெளியே வரும்போது நம்ம காலில் இருந்து ஒரு 5-6 அட்டையாச்சும் எடுக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இதில் நிற்கிறதுலாம் ஜாலியாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து பைக்காரா ரீச் ஆகிட்டோம். പൈക്കാര വാട്ടർഫാൾസ്. ചെറിയ പോലീസ് സ്റ്റേഷൻ. பைக்காரா முடிச்சு நான் போயிட்டு இருக்கோம். பைக்காரா முடிஞ்சா வந்து நெக்ஸ்ட் நமக்கு ஊட்டி முடிஞ்சு நம்ம வந்து இன்னைக்கு குன்னூர் ரீச் ஆகணும். இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 4:30 ஆக போகுது. ഷൂട്ടിംഗ് സ്പോട്ട് അല്ലേ? ഷൂട്ടിംഗ് പോയിന്റ്. ഈ സ്ഥലത്തിന് എന്തുകൊണ്ട് ഷൂട്ടിംഗ് പോയിന്റിന് പേര് എന്നത്? ഇത് പണ്ടൊരു മൊട്ടക്കുന്നതിനോ പിന്നെ ഈ ചില പടങ്ങളിലൊക്കെ മലയാളം തമിഴ് പടങ്ങളിലൊക്കെ ഇവിടെ എംജിആറിന്റെ വിജയിന്റെ പടത്തിന്റെ ഷൂട്ടിംഗ് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട് ഇവിടുന്ന്. അത് പണ്ട് ഇങ്ങനെ ഒന്നല്ലായിരുന്നു. അവിടെ ഒരു ഗേറ്റ് ഉണ്ട്, അവിടെ പൈസ കൊടുക്കുന്നത്. ഇതാണ് ഷോലൂർ. ഇത് ലബോറട്ടറി ആണോ? യെസ്, ഇതാണ് ഷോലൂർ. ഇങ്ങനെയാണ് ഷോലൂർക്ക് പോവാ. നമ്മൾ മസ്നഗുഡിന്റെ പകുതി പാർട്ടൊക്കെ ഷോലൂരിൽ പെട്ടതാണ്. ഷോലൂർ പഞ്ചായത്തില്. ഇതിലിങ്ങനെ പോയാൽ ഷോലൂരിൽ നിന്ന് ഇറങ്ങി മല ഇറങ്ങിയാല് മസ്നഗുഡി ബൊക്കാവൂർ എത്തും. എന്തേ കഴിച്ചാലോ നമുക്ക്. ഇപ്പം നമ്മൾ ചായ കുടിക്കുക പറഞ്ഞ് നിർത്തിയേക്കാം. റോഡ് സൈഡിലൊക്കെ കുറേ കടകളുണ്ട്. ഓക്കെ, എന്താ അവിടെ ഉണ്ടാവാന്നറിയില്ല, പോയി നോക്കാം. എനിക്ക് മാഗി മതി. എനിക്ക് ചായ മതി. ചൂട് ചൂട് ചൂട്. ടൂറിസ്റ്റ് പ്ലേസ് ആണ്. കുരത not kudara, not skudira. Queen of Hills, welcome you. ഉദകമണ്ഡലം മുനിസിപ്പാലിറ്റി. എന്തുകൊണ്ടാ ഊട്ടിന് ഉദകമണ്ഡലം? ഫസ്റ്റ് ഈ വണ്ടിക്ക് എന്തൊരു ഒച്ച. ഫസ്റ്റ് അത് ഊട്ടിയായിരുന്നു. നോ, ഫസ്റ്റ് ഉദകമണ്ഡലമായിരുന്നു. പിന്നെ ബ്രിട്ടീഷുകാരത് ഊട്ടിയാക്കി. ഇവിടെയുള്ള മോസ്റ്റ് ഓഫ് ദ പ്ലേസസിന്റെ പേര് ബ്രിട്ടീഷുകാർ ഇട്ടതാണ്. ഇതാണ് ഫിംഗർ പോസ്റ്റ്. ഫിംഗർ പോസ്റ്റോ? ഇത് നമ്മളെ നാട്ടിലെ വണ്ടിയാണല്ലോ. ഇത് പൈൻ ഫോറസ്റ്റ് അല്ലേ ബാക്കില്? മാനുണ്ട്. ഇത് ബഡ്ഗേഴ്സ് ആണ്. ഊട്ടിയിലെ ബഡ്ഗേഴ്സിനെ അറിയുന്നത്. അപ്പൊ നമ്മളെ സായി പല്ലവി കൂടി ബഡ്ഗേഴ്സ്. ഷീസ് ഫ്രം ഊട്ടി അല്ലേ?
ഇതാ നമ്മളെ ഗവൺമെന്റ് മെഡിക്കൽ കോളേജ് എത്തി. അതാണ് ഗവൺമെന്റ് മെഡിക്കൽ കോളേജ് ഹോസ്പിറ്റൽ കേട്ടോ. മറ്റേത് കോളേജാണ്. ഓ ലെഫ്റ്റ് സൈഡത്തെ ഹോസ്പിറ്റലിലും റൈറ്റ് സൈഡ് കോളേജ്. റൈറ്റ് സൈഡ് ഹോസ്പിറ്റൽ, ലെഫ്റ്റ് സൈഡ് കോളേജ്. അതാണ് അത് അങ്ങനെ അങ്ങനെ തട്ടായിട്ട് ഉണ്ടാക്കി. ഓക്കെ. ഹോസ്പിറ്റലിൽ എന്താ ഇവിടെ കുറച്ച് ഡെവലപ്പ് ആയി തോന്നുന്നു അല്ലേ? ഇതാണ് ഹോസ്പിറ്റൽ. റൈറ്റ് സൈഡ് ഹോസ്പിറ്റലോ? കോളേജ്. ഈ സ്റ്റുഡൻസ് ഒക്കെ ഉണ്ടാവേ. മെഡിക്കൽ കോളേജ് ആണ് ഇത് ഹോസ്പിറ്റൽ. ഇതാണ് ഊട്ടി മെഡിക്കൽ കോളേജ്. ഇത് മെഡിക്കൽ കോളേജ്, ഇത് മെഡിക്കൽ കോളേജ് ആൻഡ് ഹോസ്പിറ്റൽ. ഈ തണുപ്പത്തല് രാവിലെ നീച്ച് പഠിക്കണ്ടേ? അതിനാണ് ഒരു കഴിവ്. ക്ലാസ് തുടങ്ങിയിട്ടില്ലല്ലോ. അഡ്മിഷൻ തുടങ്ങണല്ലോ. ഈ എടുത്തേക്കാരോ മെഡിക്കൽ കോളേജ് ഹോസ്പിറ്റൽ. ഇവിടുന്ന് ഇപ്പൊ ഇങ്ങോട്ട് പോണെങ്കിൽ ഇങ്ങനെ വന്ന് റോഡ് ക്രോസ് ചെയ്ത് പോണം അല്ലേ? GMC. അരസ വർഗ്ഗമൊക്കെ എല്ലാവരും നീലഗിരി തന്നെ ഇട്ടിരിക്കണത്, നാട്ട് ഊട്ടി. അങ്ങനെ നമ്മൾ ഊട്ടി എത്താനായി. ഊട്ടി ടൗൺ എത്താനേ. ഊട്ടി എത്തുന്നതിന്റെ മുന്നല്ലേ ടൗൺ. കൂണൂർ പോലെ കൂണൂർ. ഈ വണ്ടിക്ക് എന്തൊരു പോകാം. ഇത് ഊട്ടിയിൽ അധികം ഫുഡ് കിട്ടുന്ന സ്ഥലം അല്ലേ? നിറയെ ഫുഡിന്റെ കടകളുള്ള സ്ഥലമാണ് ഈ ഏരിയ. ഇതാണ് ഊട്ടി സർക്കിള്. ഈ സൈഡിൽ കണ്ട് പോയാൽ കൊറേ കടകളുണ്ട്. അത് നേരെ പോയ ബോട്ടാണിക്കൽ ഗാർഡൻ. ഇതാണ് ഊട്ടിന്റെ ഇത് ഇൻസ്കേർട്ട്. നമ്മളെ പറയില്ലേ എന്താ ഷോപ്പിംഗ് ഏരിയ, അതാണത്. കൊറേ ആൾക്കാർ നടന്നു വരുന്നു. അവിടെയാണ് ഫുഡിന്റെ കടകളൊക്കെ. മഴ പെയ്യുണ്ടോ? ഇതെന്ത് രസം. ടെലസ്കോപ്പ് ஹவுஸ். வியூ பார்க்கறதுக்காக நம்ம வந்து வண்டி பார்க் பண்ணிடுவோம். இங்கே என்ன வியூ தெரியுதுன்னு இங்கே காட்டட்டா? அந்த அண்ணன் யாரை கூப்பிட்றாங்க நம்மளால. சரி, இங்கேருந்து தெரியுற வியூ இருங்க காட்டுறேன். இவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த பக்கம் மட்டும் வெயில் அடிக்குது. അതിന്റെ റെയിൽവേ പാലം ഇതിലെ പോണേ. ഇതിലെങ്ങനെ താഴത്തു കൂടെ പോകും. അതാ പോണേ. വെൽക്കം ടു വില്ലിംഗ്ടൺ ഐലൻഡ്. അട്ടത് ഈ സ്ഥലത്തിന് പേരേതാ? ഇവിടെ മിലിറ്ററി ബേസില് നമുക്ക് അതാ ബോർഡ്. ഇത് റോഡല്ല, അതാ വില്ലിംഗ്ടൺ cantonment board. ഇതൊക്കെ പട്ടാള ബേസാണ്. ഇതാണ് ബോയ്സ് കമ്പനി സ്ഥലത്തിന്റെ പേര്. ഈ സൈഡ് നോക്കി എന്ത് രസമുണ്ട്. ഒക്കെ മിലിറ്ററിന്റെ ഹെഡ് ക്വാർട്ടേഴ്സ് ആണ്. അതായി മദ്രാസ് റെജിമെന്റ് ഒന്ന്. ഇവിടെ ഒരു പാലം ഉണ്ടാവും.
പാലം ക്രോസ് ചെയ്താലാണ് ഇവിടുത്തെ വീടൊക്കെ കുട്ടി കുട്ടി വീടാണ്. എന്തൊരു ക്യൂട്ടല്ലേ കാണാൻ. ചെറുതാണെങ്കിലും ഇടയ്ക്ക് നീല വീട് നോക്കി എന്ത് രസം. അവര് അതിൽ ഹാപ്പിയാണ്. മിലിറ്ററി ആർമിക്കാരതാണ് ട്രെയിനിങ് സെന്റർ. നമ്മളിപ്പോ ആ റൂട്ടിലല്ലേ പോവാ, കാണൂല്ലേ ഫുള്ള്. മദ്രാസ് റെജിമെന്റ് വെല്ലിംഗ്ടൺ കണ്ടോൺമെന്റ് ആണ് ആർമിന്റെ സ്ഥലം. എന്തല്ലേ അതിന്റെ ഉള്ളിലൊരു ലോകം അല്ലേ. അവിടെ നിന്ന് അങ്ങോട്ട് കുറച്ച് പോയ ആർമിന്റെ സ്ഥലം പോകും. നല്ല ഗൺ ഷൂട്ടിന്റെ ഒച്ച കേൾക്കുന്നുണ്ട് ട്രെയിനിങ്ങില്. സ്റ്റേഷൻ വെല്ലിംഗ്ടൺ. മിലിറ്ററിക്കാരുണ്ടായി പോലീസ് സ്റ്റേഷൻ ഉണ്ടാവും. വെല്ലിംഗ്ടൺ നമ്മൾ കഴിഞ്ഞു. നമ്മൾ ഊട്ടിന്ന് ട്രെയിനിൽ കയറിയിട്ട് ഇവിടെ വന്നിട്ട് ഇറങ്ങും. ഈ റെയിൽവേ ഒക്കെ എന്ത് ഭംഗി കാണാനും. ഇവിടെ എഞ്ചിനൊക്കെ വെച്ച പോലെ ഫ്രണ്ടില് എഞ്ചിന് അവിടെ ആ സൈഡ് ട്രെയിൻ നിൽക്കുന്നതാ. വിന്റേജ് മോഡൽ അല്ലേ. ആ കോയമ്പത്തൂർ ആ സൈഡ്. ട്രെയിന് നമ്മൾ ഇനി നെക്സ്റ്റ് ടാർഗറ്റ് നമുക്ക് റൂം നോക്കണം അല്ലേ. മേട്ടുപാളത്തേക്ക് ഇപ്പൊ ട്രെയിൻ ഇല്ല, ഇത് അടിച്ചിട്ട് കുന്നൂർ വരെ ഉള്ളപ്പോ എന്താ ഇവിടെ നോ എൻട്രി ബോർഡൊക്കെ. റൂം എടുക്കുക. റൂം നമ്മളിന്ന് സെർച്ച് ചെയ്യണം. ഹോളിഡേ ഹോം. കുണൂർ ഞാൻ താഴെ പോയിട്ട് കാണിച്ചു തരാം. എന്നിട്ട് നമ്മൾ റൂം നോക്കാൻ പോയിക്കൊണ്ടിരിക്കാം. ഫസ്റ്റ് കണ്ട റൂമാണ് സിനിമ അറിയാം. ഹോളിഡേ ഹോം. മോഹൻലാലിന്റെ പടത്തില് പോലെ ഇവിടെ വന്ന് റൂം എടുക്കണ്ടേ. മോഹൻലാലും എന്താ ഇപ്പോ ടൂറ് വരുമല്ലോ ഒരു വണ്ടിയില്, ഫാമിലി ഒക്കെ പാടും. ഊർവശിയും മോഹൻലാലും ഊർവശിയും പിന്നെ ഷമ്മി തിലകനും. അറിയില്ല. ഇതാണോ ഓല പ്രോപ്പർട്ടി? ഡോർമെറ്ററി ഒക്കെ എടുക്കൂല അങ്ങട്ട്. ഇതാണ് ഓല പ്രോപ്പർട്ടി. നമുക്ക് ഉള്ളിൽ പോയി നോക്കാം. இதுதான் கைஸ் அந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளாடி போயிட்டு ஃபஸ்ட்டு ரூமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். பார்க்குறதுக்கு ஒரு பழைய ஒரு வீடு மாதிரி இருக்குது. அதாவது இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்கள்ல பெரிய ஒரு வீடு, அதில் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இது பழைய வீடு தான் நினைக்கிறது. வந்து இப்போ ஹோம் ஸ்டேவாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க போல். எப்படியோ நம்ம வந்து இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ரூம் ஓகேவாக இருந்தால் நம்ம இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி நம்ம வந்து இப்போ நேராக உள்ளே போயிட்டா, ஆக்சுவலி நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணேன். அப்போ சொன்னாங்க வந்து நீங்கள் நேராக வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால தான் நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்துட்டோம். இங்கேருந்து விட்டு அதுக்கப்புறம் இனி ஊட்டி சைடில் தான் நிறைய இருக்குது. அப்போ நம்ம எங்கேயுமே அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி ரூம் பார்த்துட்டோம், எங்களுக்கு ஓகே. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்து ஹால் ഡൈനിങ് ഏരിയ അല്ലേ. അപ്പോൾ ഇതോ കിച്ചണോ. ഇതാണ് റിസോർട്ടിൻ്റെ പേര്. സ്റ്റെപ്പ് കയറി നമ്മൾ മേലെ നമുക്ക് റൂം. மேலே இருக்குது நமக்கு ரூமு. ஸோ கைஸ் நான் வந்து ரூமில் போயிட்டு ஜஸ்ட் ஒன்று ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்து வெளியே வந்திருக்கேன். வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே பாருங்கள் நல்லா லைட் போட்டிருக்கு. ஸோ சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே எப்படி தெரியுது அதெல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலி மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அம்மா அங்கே ஒரு படி இருந்துச்சு, நான் பார்க்கல. தேங்க் காட். இன்னும் கீழே போய் பார்ப்போம். இங்கேருந்து வியூ தெரியுமான்னு தெரியல.
பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நைட் டைம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி இவ்வளோதான் தெரியுது. இதுதான் காய்ஸ் குன்னூர். குளிர் வந்து நல்ல குளிராகவே தான் இருக்குது. இப்போ நாம் வந்து ஸ்டே பண்ணுறோம்ல அந்த ஹோம் ஸ்டே, அது வந்து நைட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து இப்படி பார்த்தோன்னா பாருங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. வேறையும் நிறைய கெஸ்ட் இருக்காங்க உள்ளாடி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹோட்டல் தேடி வெளியே வந்துட்டோம். அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடித்தோம், எங்கேயும் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணா கிட்ட கேட்டோம். அப்போ எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ண ஒரே கடை இந்த கடை தான். ஸோ அப்படி நாமளும் வந்து இங்கே வந்துட்டோம், இங்கே தான் நல்ல ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் சொன்னதை வச்சு நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டோம். போய் பார்த்தா நம்ம வந்து இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட் வைஸும் ஓகே தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி. இங்கே ஒரு நல்ல கடை கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ஃபைனலி நம்ம அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ ரூமுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். மேலேருந்து பார்க்குற வியூ தான் இது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அப்போ நாளைக்கு ஊட்டி வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் உங்கள் கமெண்ட்டை போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய்.